ஸோ இப்போ ஓவராலாக சார் இப்போ விஜய் சந்திக்கிறது இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்கிறதே ஒரு விமர்சனம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருங்க விமர்சனம் பண்ணுறா? அதை ஏங்க சொல்லவே மாட்டேன்றீங்க? எனக்கு புஷியான வந்து கோச்சுக்கு ரிசைன் பண்ணிட்டு போனான்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். ஆதவர்ஜுனா சண்டைக்கு போயிட்டான்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். யாரு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. உங்களுக்கு நீங்க ஆசைப்படும் உங்களுக்கு கண்டென்ட் நான் தான் உட்கார்ந்து இழிச்சவன் ஏன் எந்த நீங்க பேசிட்டு போங்க. உங்களுக்கு கண்டென்ட் விஜய் வரணுமா? கட்சி சார், கட்சிங்கும் போது அவர் கட்சி அவர் நடத்துறாருங்க. ஏங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்சி நடத்தணும்னு சொல்றீங்க? கருணாநிதி இலக்கியமா பேசினாரு, எம்ஜிஆர் பேசினாரா? நீங்க எம்ஜிஆர் ஏன் இலக்கியம் பேச மாட்டாருன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டீங்கன்னு அர்த்தம். யார் ஜெயிச்சா? அவர்கிட்ட ஒரு டேலண்ட், இவர்கிட்ட ஒரு டேலண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கணும், அந்த டேலண்ட் இவர்கிட்ட இருக்கணும். அவர் அமைதியா இருக்காரு, சத்தமா பேசுறாரு. உங்களுடைய பிரச்சனை என்ன? எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம அல்லது அது வெளியில தெரியாம அப்படி வச்சுக்கிறது அரசியல்ல எடுபடுமா சார்? அவருக்கு எடுபடுதுன்னு சொன்னேன்ல சார். என்ன சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதகமா போதா இல்லை? நீங்க யாரை பத்தி விவாதம் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் 10 பேட்டி நீங்க யாரை பத்தி பேசிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியல விஜய் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளவுதானங்க பெரிய ட்ராஜடி. அசம்பிளியே விவாதிக்குது. அசம்பிளில அவரை பத்தி நடந்த ஒரு அவரை பத்தி விவாதம் வரலன்னா நீங்க பார்க்கல. பெரும் துயரம். அந்த துயரத்துக்கு அவரை பத்தி விவாதம் வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து குழந்தை மனசு எனக்கு தெரியும். ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும்போது அதை பத்தி பேசுவாங்கல்ல சார். மூணாவதுலே அதே பதில் தான். அவரை பத்தி நீங்க அசம்பிளில பேசல நினைச்சீங்கன்னா உங்களுடைய அறியாமை நினைச்சு நான் வார்த்தை. அப்ப அவரை மையமிட்டு தான் எல்லா அரசியலும் சொல்லணும். அப்படித்தானே இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி எடுத்து பாருங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அப்படிப்பட்டது இல்ல சார். சம்பவத்தை பத்தி மட்டுமா பேசிட்டு இருக்கிறீங்க? அவர் பேச மாட்டாரு, உட்கார மாட்டாரு, எந்திரிக்க மாட்டாரு, நடக்க மாட்டாரு, பிஜேபி கூட போயிருவாரு, ஏடிபி கூட போயிருவாரு, கொடி ஆட்டுறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? சம்பவத்தை பத்தியா பேசுறீங்க சார்? எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, ஆளுங்கட்சி தலைவர் பேசுறாரு. அப்புறம் என்னங்க அவர் கட்சி அவர் 1000 பேர் பேசுறாங்க, அவருக்கு பேசுறாங்க. இவங்க பேச மாட்டாங்களேன்றது. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அவருக்கா நாடே பேசுது, நீங்க ஏன் கவலை பண்ணும்?